என்ன கொஞ்சம் மேல டப்ளு, இன்னும் ஃபாஸ்டா வேகமா தள்ளுடா. உன்னால இவ்வளவு தானடா தம்பி தள்ள முடியும். அப்படிதான் வேகமா தள்ளு. நீ தள்ளுற தள்ள நான் அப்படியே நிலாவுக்கே போயிடணும். என்னது அது? என்னது? அச்சோ, நீ விழுந்ததே கவனிக்கல. இப்ப என்னோட டர்ன். நானும் நீ பார்த்தத பார்க்கணும்ல. டேய் அண்ணா, நான் தள்ள மாதிரி அழகா தள்ளணும். சரி. ஏய் டப்ளு, அது என்னன்னு பாத்தியாடா? வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. டேய் அண்ணா, அங்க 2 ஊஞ்சல் இருக்கு. அது ரொம்ப பெருசா அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். Attention! அப்புறம் left, right, left, right, left, right, left. இந்த டவுனோட செக்யூரிட்டி கார்டா வேலை பார்க்கறதும் நல்லதாண்டா இருக்குது. ஹலோ, இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச எல்லா வேலைகளையும் விட இந்த வேலை தாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா? யூனிஃபார்ம் போட்டடா பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? என்னோட காவல்ல இந்த டவுன்ல ஒரு தப்போ திருட்டோ நடக்கிறதுக்கு நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். டேய் அண்ணா, அங்க லாகர் விக் இருக்கும். நாம எப்படி உள்ள போறது? இத கூட நான் பார்க்கறேன். என்ன ஊஞ்சல் காம்படிஷனா? ஹண்டர் விக்கி எப்போ செக்யூரிட்டி ஆனான்னு தெரியலையே. டேய் தம்பி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படியே போடா டப்ளு. சரி, போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு மாட்டிக்கிட்டோம். சர்க்கஸ்க்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியல, கொஞ்சம் சொல்றீங்களா? பயந்தே போயிட்டேன். நல்ல வேளை அந்த பாட்டிக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். நாம தப்பிச்சிட்டோம். போலாம் வா. உங்க 2 பேரையும் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. இங்க வாங்க. அடுத்து அடுத்து. எங்கேயும் வந்துட்டீங்களாடா நீங்க? ஏய், என்னோட டிக்கெட்டை பார்க்க மாட்டியா? அதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்ல. இவ்வளவு ட்ரெஸ்ஸுங்க இருக்கத நான் இப்பதான் பாக்குறேன். 2 பேரும் நல்லா மாட்டீங்களாடா. மடிச்சிருக்க, தப்பா வந்துட்டேன். சாரி சாரி, என்ன மடிச்சிருக்க. அடடா, இன்னைக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. நான் ரொம்பவே நல்ல பையன். ஹலோ லேடிஸ். பாய் கியூட்டி. ரொம்ப சம்பியா இருக்காங்க. என்ன பார்த்து சிரிச்சுட்டும் போறாங்க. ஏய் டப்ளு, விக்கு இவ்வளவு பெரிய முட்டாளா? உனக்கு தெரியாதோ? இங்க பாரு ஊஞ்சல். டேய் அண்ணா, வாடா விளையாடலாம். ஏய், நம்ம ஊஞ்சலோட இது நல்லா இருக்கு. ரொம்ப கூலா இருக்கு. இத பைன்வுட்ல செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது இங்க? எல்லாரும் போட்டியை பார்க்க தயாரா? இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஊஞ்சல் போட்டி நடக்க போகுது. இதுக்கான போட்டியாளர்களும் தயாராயிட்டாங்க. அங்க போற ஹண்டர் விக். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கேமோட முதல் ரவுண்ட் தொடங்க போகுது. யாரு ரொம்ப ஹைட்டுக்கு போறாங்கன்னு பார்க்கலாம். போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்கள சுத்தி வர்றது தானே நம்ம வழக்கம். நீங்க ரெடியா? இந்த 2 அழகான லேடிஸ்க்கு உங்க கைத்தட்டல கொடுங்க. மியூசிக்கையும் ஆன் பண்ணுங்க. கேர்ள்ஸ், நீங்க ரெடியா? கண்டிப்பா அவங்க இங்க இருந்து ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. லாகர் விக்.
எங்கதான் போனாங்க அவங்க? அவர் ரொம்ப அழகா இருக்கார்ல. என்னது இது? அந்த குண்டு பயலாம். அடே நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? அதுக்கு மனுஷன் இல்ல கரடிக்க. உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா இல்லையா? உங்கள நீங்க யாருன்னு இப்ப எல்லாரும் மொழி காட்டுறடா. இப்ப போட்டியோட 2வது ரவுண்டுக்கு போகலாம். இப்போ போட்டியாளர்களோட வேகத்தை பார்க்கலாம். ஏடா சர்க்கஸ் காமிச்சிட்டு இருக்கீங்க? நல்லா வாங்குங்கடா. இந்த அழகான லேடிஸ்க்கு கை தட்டுங்க. மிஸ் பண்ணாம பாருங்க, இல்லைன்னா வருத்தப்படுவீங்க. நான் பொறுமை இழந்துட்டா. இதை விற்க கோவப்படுத்திட்டீங்க. என்னோட சீக்ரெட் வெப்பனை இப்ப யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஹே டப்ளூ, உனக்கு பின்னாடி பாடுறா. அதை என்கிட்ட குடுறா. என்னோட சீக்ரெட் வெப்பன் எனக்கு இருந்தது அது ஒண்ணுதானே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ நம்ம பார்க்க போறதுதான் கடைசி ஃபைனல் 3வது ரவுண்ட். நீங்க காத்துக்கிட்டு இருந்த தருணம் வரப்போகுது. இந்த 2 லேடிஸ்ல யாரு முதல்ல மேல இருக்க கூடைய போய் தொடுறாங்களோ அவங்க தான் வின்னர். உங்களுக்கு இது புரிஞ்சுதா? என்னோட சீக்ரெட் வெப்பனை முதல்ல நான் ஏறி எடுக்கிறேன்டா. அதுக்கப்புறமா உங்க 2 பேரோட கதையும் முடிக்கிறேன். ஹேய், யார் இந்த ஆளுன்னு தெரியலையே. இது லேடிஸ்க்கான காம்படிஷன். நம்ம சரியா தானே சொல்லிட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் நீ பேசுற உன்னை போட்டு தள்ளுருவேன். நான் இங்க வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஹண்டர் பேக். ஆமாம்டா, அது நான் தான்டா. அதுல உனக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்காடா? இல்ல தம்பி, அந்த கூடையில அவனோட ஆயுதம் இருக்கு. அதை எப்படியாவது அவனுக்கு முன்னாடி நாம எடுத்தாங்க. நான் உடைய தோக்கடிக்காம விட மாட்டேடா. இவ்வளவு ஆர்வமா விளையாடுற பிளேயர்ஸை நான் இன்னைக்கு தான் முறையா பாக்குறேன். எவ்வளவு டெடிகேஷன் பாருங்களேன். என்னால தாங்க முடியல. தள்ளி போடா. அப்பவே சொன்னல, இறங்கி ஓடி போயிடுடா. அண்ணா நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். சரி போ. கிடைச்சிருச்சு. என்னடா இது தலை சுத்துது? என்னோட சீக்ரெட் வெப்பன் இது என்னதுன்னே புரியலையே. அது என்னோடதுடா. ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துடுறா. இந்த பட்டனை எதுக்காக வச்சிருக்காங்க? அட பாவி, அதை ஏன்டா அமுக்கி தொலைச்ச? மாட்டலையே. டேய் தம்பி, இப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல? இதுக்கெல்லாம் நீங்க 2 பேரும் பதில் சொல்லியே ஆகணும்டா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த போட்டியோட சாம்பியன்ஸ்க்கு கை தட்டுங்க. இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ரொம்ப டெடிகேஷனோட விளையாண்ட இந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம இந்த கப்பை கொடுத்துடலாம். பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், இத வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி. கரடி.
அம்மா இருங்க நானும் வரேன். டேய் அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆமாடா, உனக்கு எப்ப பசிக்காம இருக்கு? கண்டிப்பா. இங்க கேண்டி இருக்கு. எனக்கு அதுல 2 தரீங்களா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நம்ம கிட்ட காசு இல்ல. உன்கிட்ட இப்ப வெறும் தொப்பிதான் இருக்கு. உன்கிட்டயும் அதுதான் இருக்கு. வாயாடா, எனக்கு அந்த கேண்டி வேணும். உங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு இந்த மிராக்கிள் கியூரை வாங்கிக்கோங்க. இத வாங்கி நீங்க குடிச்சீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். வெறும் 100 ரூபாய் தான். மிராக்கிள் கியூரை வாங்கிக்கோங்க. மிராக்கிள் கியூரா? நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. பசிக்கு குட் பை. நம்ம கிட்ட காசு இல்லையே. இப்ப என்னடா என்ன பண்றது? இங்க பாத்தியா காசு? டேய் அண்ணா, நம்ம பிச்சை எடுக்கணும்னு நினைச்சிட்டாங்களா என்ன? அவங்க என்ன விட நினைக்கட்டும், நமக்கு என்ன? வாடா நாம போய் அதை வாங்கலாம். இவங்கள தேடி நான் இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறேன். எப்ப பாரு என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. வெறும் 1 பாட்டில் தான் மிச்சம் இருக்கு. இந்த சூப்பரான மிராக்கிள் கியூரோட கடைசி பாட்டில வாங்க போறது யாரு? மிராக்கிள் கியூரா? அடே உங்க 2 பேரும் தான்டா. இப்ப மாட்டிக்கிட்டீங்களாடா? இப்ப எப்பறா 2 பேரும் தப்பிப்பீங்க? யாராச்சும் காப்பாத்துங்க. உங்க 2 பேரோட கதையும் இன்னைக்கு முடிஞ்சுதுடா. இந்த மிராக்கிள் கியூரை வாங்கி குடிச்சதுக்கு அப்புறமா நான் பெரிய பலசாலி ஆயிடுவேன். கடைசி பாட்டில் மெடிசன் யாருக்கு வேணும்? அது எனக்கு வேணும். அது எனக்கு வேணும். லோகர் வீக், இது என்னோட திரா விட்டுறா. சொன்னா கேள்றா, இது என்னோட திரா விட்டுறா. அவனால உன்கிட்ட இருந்து வாங்கவே முடியாது. முதல்ல பார்த்தா எனக்கு தான்டா. ஏய், சண்டை போடாம இருங்க. உங்க 2 பேருக்குமே இது தேவைப்படுறதுனால ஒரு கான்டெஸ்ட் வச்சுக்கலாம். என்ன புரியுதா? சரி, அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இங்க இருந்து பார்க்கும்போது அந்த பெல் தொங்குறது தெரியுதா? உங்களுக்கான போட்டி என்னன்னா அந்த பெல்ல அடிக்கணும். முதல்ல யார் அதை அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். நான் சொன்னது புரிஞ்சது இல்ல? ராக்கெட் பேப்பர் சீசர். ராக்கெட் பேப்பர் சீசர். ராக்கெட் பேப்பர் சீசர். அட போங்கப்பா. அண்ணா, இப்ப பாருங்க. அடிக்க கூடாது, அடிக்க கூடாது, அடிக்க கூடாது. வாயை மூடுடா. நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே. மறுபடியும் மிஸ் பண்ணிட்டேன். விட மாட்டேன்டா. என்ன இவ்வளவா? அச்சோ, இன்னும் 2 தாண்டா மிச்சம் இருக்குதுல. இப்போ என்னோட டர்ன். போ போ போ. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. 1 பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. ஏய் டப்ளூ, விட்டுறாத. நான் பண்றது ஒரு வித்தியாசமான டெக்னிக். இப்ப பாருங்க. போட்டி முடிஞ்சது. ஜெயிச்சது அவங்க 2 பேர் தான். நாம கலக்கிட்டோம். இப்போ உங்க போட்டிக்கான 2வது ரவுண்ட் இந்த ரிங்க வச்சு ஆரம்பிக்குது. இங்க மொத்தம் 5 முயல் இருக்கு. நடுவுல இருக்க முயலை யாரு குறிப்பாத்து ரிங் போடுறீங்களோ அவங்க தான் வின்னர். ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கு, நான் ட்ரை பண்றேன். போகாத. சூப்பரா. இப்போ என்னோட டர்ன். இப்போ பாருங்கடா.
என்ன கொடுமடா இது டேய் அண்ணா இப்போ என்னோட டர்ன் சரிதான், இது செல்லாது. சரி மறுபடியும் விளையாடலாம். வாடா தம்பி. ஏதாச்சும் பண்ணணுமே. ஐடியா. சரிடா, குட் லாக். மாட்டிக்கிட்டாங்க. அச்சோ பாவம். உங்களுக்காகவே இந்த ரிங்கட ஸ்பெஷலா உருவாக்கி இருக்கோம்ல. கண்டிப்பா தோக்க போறாங்க. மறுபடியும் மிஸ் பண்ணிட்டேனே. இப்போ என்னோட டர்ன். விக் தான் இந்த ரவுண்டோட வின்னர். இப்ப அடுத்த ரவுண்டுக்கு நீங்க எல்லாம் தயாருன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற ஒரு பலூன் மட்டும் வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசமான பலூனை நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா வின்னர். என்கிட்டயே ஷூட்டிங் காம்படிஷனடா. இத எப்படி பயன்படுத்தணும்னே எனக்கு தெரியாது. கூட நான் பாக்குறேன். இந்த கன்னை பார்த்தா பெருசா தான் இருக்கு. ஆனா சுடுறதுக்கு ஏதாவது இடம் இருக்கணுமே. எங்க இருக்கு? அடே என்ன ஏன்டா பாயிண்ட் பண்ற? கொஞ்சம் தள்ளி போடா. இதுதான் அழுத்தணுமா? அச்சோ வலிக்குதே. டேய் கண்ணை கொஞ்சம் சேஃபா வைக்கடா. அடே என்னங்கடா என்னைய வச்சு காமெடி பண்றீங்களாடா? டேய் இப்படியே போய்கிட்டு இருந்தா விடிஞ்சிருண்டா. முதல்ல கான்டெஸ்ட முடிங்க. இப்பவே முடிச்சு போடுற. இவன் சூப்பரா சுடுறான்னு. இந்த பலூனும் நார்மலா தான் இருக்கு. சரி எந்த பலூனுமே வித்தியாசமா இல்லையே. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் சுட்டு பார்க்கறேன் சொல்றல. ஒண்ணே ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. அத நான் தான் சுடுவேன். என்கிட்ட கொடு. சொல்றல. சொன்னா கண்டிப்பா இந்த லாஸ்ட் பலூன் நல்லா இருக்கும். சரிடா நான் சொல்றத சுடுறேன். நான் சொல்றேன். அச்சோ புல்லட் காலியாச்சு. நான் கரெக்ட்டா சுடுறேன். என்கிட்ட நான் தான் சுடுவேன். இதுக்கு வாய்ப்பே இல்லையே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் சொன்ன அந்த வித்தியாசமான பலூனை ஷூட் பண்ணது நீங்க தான். நீங்க தான் இந்த மொத்த கான்டெஸ்ட்லயும் ஜெயிச்சிருக்கீங்க. எனக்கு தெரியும். நாங்க தான் ஜெயிப்போம். நாங்க சாதிச்சிட்டோம். இந்தாங்க இது ஜெயிச்சவங்களுக்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது என்னோடதுடா. என்கிட்ட கொடுத்துருக்கடா. டப்ளூ அவனை விடாதமா. லோகர்விக் ஓடாத. அண்டர்விக். என்னோட மிராக்கிள் கியூர். அத நான் எடுக்கிறேன். எடுத்துட்டேன். அது எங்களோடது புரியுதோ? அடே அத நான் தான்டா முதல்ல பார்த்தேன். அது எங்களோடது. அது எங்களோடது. நீங்க ரெண்டு பேருமா? உங்க ரெண்டு பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அப்பவே யோசிச்சேன். ஐயோ ட்ரெஸ் காணவே. உங்க கதையை நான் இப்பவே முடிக்கிறேன்டா. அவகிட்ட கன்னு இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு என்னோட லக்கி டேவா தான்டா இருக்கணும். என்னோட மிராக்கிள் கியூரும் கிடைக்க போகுது. என்னோட பல நாள் எதிரிகளோட கதையும் இன்னைக்கு முடிய போகுது. அங்க பாத்தியோ? அண்ணா அத பத்தி நினைச்சு கூட பார்க்காதீங்கடா. அது எனக்கு சொந்தம். அண்ணா அவன் எல்லாத்தையும் குடிச்சிட்டான். சரி ஓகே. நான் இப்ப சொல்ல போறத கேட்டுக்கடா. என்ன மாதிரி ஒரு ஹண்டர் இந்த உலகத்திலே இல்ல. போயிருக்கு. என்னாச்சு? எனக்கு என்னாச்சுனே தெரியலையே. என்னதுடா இது? என்னால இங்க நிக்கவே முடியலையே. எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் இப்ப உடனே கிளம்பணும். எஸ்கேப் ஆயிடலாமா? எனக்கு ஏடா ஆஃப் வச்சுக்கிட்டே. காப்பாத்துங்க. என்னைய விட்டு நீங்க ரெண்டு பேரும் எங்கடா போறீங்க? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காப்பாத்துங்க. மிராக்கிள் கியூர் உடனே சும்மா விட மாட்டேன்.
வாவ், செம்ம ஷாட்ல. எப்படி? அதுக்குள்ள கொண்டாடிட்டா எப்படி? இப்ப போறடா அண்ணா. வாவ், எவ்வளவு பெரிய பட்டாம்பூச்சி. வந்துரு. டப்ளு, டப்ளு, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. டே அண்ணா, அங்க கொஞ்சம் பாரு. எவ்வளவு பெரிய அழகான பட்டாம்பூச்சி இருக்கு பாரு. ஆமாடா தம்பி, இருக்கு. என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? வா, நம்ம போய் அதை பிடிக்கலாம். என்ன சொல்ற? போலாம் வா. உன்னால முடியும்டா டப்ளு. இன்னும் கொஞ்சம் மேல, இன்னும் கொஞ்சம். டேய் தம்பி, விளையாடுறத நிறுத்திட்டு வேலையை பாடுறா. அதை பிடிச்சு கீழே கொண்டு வாடா. சரி, ஓகே, இதோ பிடிக்கிறேன். பட்டர்ஃப்ளை. இது சரியா இருக்கும். இதோ வந்துட்டேன். கொஞ்சம் ரைட் வா, இன்னும் ரைட் வா. இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் பின்னாடி. அங்கதான். ஓகே, ஒழுங்கா பிடிச்சுக்கிற தம்பி. அது பறந்துடுச்சு. அது பறக்குது. எல்லாத்துக்கும் பயந்தா எப்படி? இவ்வளவு பெரிய பட்டாம்பூச்சி நான் பார்த்ததே இல்லடா. டே அண்ணா, ஏன்டா அது நகர மாட்டேங்குது? எனக்கு கடிக்க வருது. எப்படி பயமுறுத்துற பாத்தியா? இது பொம்மைன்னு நினைக்கிறேன்டா. உண்மையான பட்டாம்பூச்சி ஒண்ணு கிடையாது. பொம்மையா? இதை எப்படி வச்சு விளையாடுவாங்க? லூயி இருக்கும் போது நமக்கு என்னடா கவலை? அவன் சொல்லுவான், வா. லூயி தூங்கிக்கிட்டு இருக்கான். ஹே டப்ளு, இந்த பட்டாம்பூச்சி எடுத்துக்கிட்டு போய் அவனை பயம் காட்டுறா. ஓகே ஓகே. இப்போ பாரு, நான் தான் பட்டர்ஃப்ளை. டப்ளு, அடே, உன்னை பார்த்தா ரொம்ப சிரிப்பா வருதுடா. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த காத்தாடிய முதுகுல கட்டிட்டு என்ன பண்ற? காத்தாடியா? இத வச்சு நான் பறக்கலாம்ல நினைச்சேன். காத்தாடின்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. காத்தாடிங்கிறது என்னன்னா, வானத்துல மேல பறக்கும். உன்னாலலாம் அதை வச்சு பறக்க முடியாது, புரியுதா? என்கிட்ட நிறைய காத்தாடி இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு போய் வேற எங்கேயாவது வச்சு விளையாடுங்க. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இத வேற மாதிரி பிடிக்கணும். நீ சரியா பிடிக்கலடா. அப்படி இல்லடா, எப்படின்னு நான் காட்டுறேன். காத்தடிக்கிற திசையில தான் போகும். இங்க பாரு, இன்னொரு காத்தாடி. ஹே டப்ளு, அந்த புது ஃப்ரெண்டுக்கு ஹாய் சொல்லு. ஓகே, இப்ப பாரு. எனக்கு இத வச்சு விளையாட தெரியலன்னு நினைக்கிறேன். அறிவில்ல உனக்கு? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? உன்னோட ஃப்ரெண்டை இப்படிதான் பண்ணுவியாடா?
அடே உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏன் காத்தாடியா அத்து விடுறியாடா? இன்னொரு காத்தாடி பாத்துடா தம்பி. பார்த்துட்டு தான் இருக்கு. இது கொஞ்சம் கூட சரியில்லை. அது ரொம்ப மோசமான காத்தாடி. வாடா நம்மளும் ஆயுதத்தை எடுக்கலாம். ஓ இங்க பாத்தியா? இத வச்சு மட்டும் நாம அவனை அடிச்சிட்டோம்னா அவன் அப்புறம் ஓடியே போயிடுவான். ஓ மேல வந்துட்டாங்க. இப்போ ஆரம்பிக்க வேண்டியதுதான். அவன் மறுபடியும் நம்மள அடிக்கிறான். சூப்பர், நாம அவனை அடிச்சிட்டோம் சாலி. அடே உண்டா, அது யாரா இருக்கும்? இவ்வளவு தைரியமா என்னோட காத்தாடி அடிக்கிறாங்க. சூப்பரா காத்தாடி விடுறடா. அதான பார்த்தா இவங்க தான் என்ன வெறுப்பேத்துவாங்க. உங்களை சுட்டு விட்டு காத்தாடி விடுறடா. டாட்டா சொல்லுங்கடா. ஆடடா புல்லட்ட காணமே. ஐடியா. உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நேரத்துக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு விட்டுருவோம் நினைக்கிறீங்களாடா? டே அண்ணா, நம்ம கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி தெரியல. அவன் தான் நம்ம கிட்ட மம்பிழ்தான். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். எவன்டா அது திரும்பவும் வரான்? என்னோட ரோபோட் கண்ட்ரோல் காத்தாடி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லடா. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஹே டப்ளூ பாத்துடா. எப்படி ஓடுறீங்கன்னு இப்ப பாத்துறோம்டா. இத வாங்கிக்கோங்க. பாண்டாவும் கீழே விழுந்துருச்சு. ஆமாடா அவன் பாவம். இதெல்லாம் எனக்கு ரொம்பவே சாதாரணமான விஷயம்டா. ஓ இது பிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பறக்காது. டே அண்ணா, நம்ம திரும்பவும் அவன்கிட்ட சண்டை போட்டா எல்லா காத்தாடியும் காலி பண்ணிடுவோம். ஐடியா. சூப்பர், நீ கலக்குற. ஒரே என்ன கூட என்ன வெறுப்பேத்தி பாக்குறீங்களாடா? அச்சச்சோ. அச்சோ, நான் கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்ணிட வேண்டியதாண்டா. ஜோலி, அவன் பயந்து ஓடி போயிட்டான். அடே குண்டு சாட்டிகளா, என்கிட்ட வேலையை காட்டுறீங்களா? என் காத்தாடி அப்படி பண்ணதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் நான் இப்போ சரியான தண்டனை கொடுக்க போறேன்டா. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன்டா அண்ணா. பார்த்து ஓடுங்கடா, விழுது வர போறீங்க. என்னோட இந்த விளையாட்டை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுவோமா? மிசைல ஸ்டார்ட் பண்ணு. அச்சோ, பட்டரை தப்பா அமைக்கிட்டே. என்னைய கீழே இறக்கி விடு. எனக்கு ஹைட்டுடா பயம். போது, நிறுத்து நிறுத்து. காப்பாத்துங்க. சூப்பர். காத்தாடியை வச்சு யாரும் பறக்க மாட்டாங்கன்னு இவன் பறக்கிறோம். அடே, நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா நினைச்சேன்.
ஸ்ப்ரிங் போர்டிங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு உதவி செய்றீங்களா? கண்டிப்பா, வேலையை ஆரம்பிக்கலாம் வா. ரொம்ப நன்றி. நான் ரெடியா இருக்கேன். எனக்கு உதவி செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். வா ஆரம்பிக்கலாம். சரி, இதோ வந்துட்டேன். அடக்கடவுளே, நானே இப்படி பண்ணு. நடாஷா, யாராவது என்ன காப்பாத்துங்க. அவன் ரொம்ப குட்டியா இருக்கான்ல. நான் தான் ரொம்ப பெருசா இருக்கேன். நட்டாஷா. ஏய் டப்ளூ. என்னாச்சு நட்டாஷா, ஏன் சோகமா இருக்க? ஸ்ப்ரிங் போர்டுக்கு எனக்கு பார்ட்னர் வேணும். அதுக்கு ஏன் சோகமா இருக்க? நான் உன்னோட புது பார்ட்னரா இருக்கேன். நிஜமாவே சொல்ற? எனக்காக நீ இத பண்ணுவியா? ஆமா, கண்டிப்பா பண்ணுவேன். சரி, அந்த ஸ்ப்ரிங் போர்டு எங்க இருக்கு? அதுவும் பின்னாடி தான் இருக்கு. நிஜமாவா? ஆமா. இப்பவும் நீ வரியா? கண்டிப்பா வரேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏய், ஓகே. நட்டாஷா வா. ஏய், நிஜமாலே நீ ரெடியா? எஸ் மேடம். இதோ வந்துட்டேன். அச்சச்சோ. ஏய், உனக்கு என்னாச்சு? அடிபடலையே. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. நட்டாஷா, இவனுக்கு என்னாச்சு? எனக்கு ஸ்ப்ரிங் போர்டிங்க்கு ஹெல்ப் பண்ணானா, அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ப்ரிங் போர்டா? ஹே, நான் ட்ரை பண்ணவா? சரி. வா நட்டாஷா. இதோ வந்துட்டேன். எப்படி? சூப்பரா பண்ற. ஏய், நீ உண்மையாவே சூப்பரா பண்ற. ஆமா ஆமா. ப்ளீஸ் என்னோட பார்ட்னரா இருக்கியா? தினமும் கூட விளையாட வருவியா? கண்டிப்பா நட்டாஷா, நான் வரேன். அவங்க மட்டும் ஜாலியா இருக்காங்க. எப்படி என்ன கழட்டி விட முடிஞ்சது? இந்தடா அண்ணா, இது உனக்கு தான். டே அண்ணா, ஆல் தி பெஸ்ட். நட்டாஷாவுக்காக இத பண்ணு. சரி தம்பி, நான் ரெடி நட்டாஷா. வாவ், ரொம்ப அற்புதம். யாராச்சும் என்ன கேட்ச் பிடிங்க. டே அண்ணா, என் மேலந்து எந்திரிடா. உனக்கு அடிபட்டுருச்சா? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ விளையாட வேண்டாம். நல்ல வேளை அவன் உன்னை காப்பாத்தினான். எழுந்துரு, இங்க பாரு. இது என்னது? ஏய், இது உனக்கு தான். அவனை காப்பாத்துனதுக்காக இது உனக்கு. அடே டப்ளூ, இது எல்லாமே உன்னோட வேலை தானே. எதுக்காகடா இப்படி பண்ண? வாயை திறந்து சொல்லு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லல. ஏய், நீ ஏன் இப்படி பண்ணின? இதெல்லாம் ஹண்டர் விக் வேணா பண்ணலாம், ஆனா என் தம்பி இப்படி பண்ணலாமா? ஏய், எங்க போற? இந்த பக்கமே வந்துராத. உனக்காக யாரும் இங்க காத்துக்கிட்டு இல்ல. நான் சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணேன். ஏன் அவன் என்ன இப்படி பேசணும்? என்னோட அண்ணனை நான் எப்படி கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பேன். இந்த தடியும் இங்கேட பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கரடிய அது வந்து என்னன்னா, அவன் வேணும்னே இப்படி பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கோபம் வந்துருச்சு. நாம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, என்னதான் இருந்தாலும் அவனை அப்படி விட்டுருக்க கூடாது. நீ நல்லா யோசிச்சுதான் பேசுறியா? ஆமா, உனக்கு தான் புரியல. உனக்கு ஒரே ஒரு தம்பி தான் இருக்கான். அவன் எப்படி நீ விடுவ? சரி, நானும் வரேன். இரு. நட்டாஷா, உன்னை இருன்னு சொன்னல. டப்ளூ, 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 நீ எங்க போன? எங்க போன? டப்ளூ, என்ன மன்னிச்சிடு. நான் தான்டா தப்பு பண்ண. ஆமா, டப்ளூ. இது மனசுல வச்சுக்காத. திரும்ப வந்துடு.
டப்ளு ஆ என்னது வெளிய வாடா டப்ளு. இது பப்ளு. இந்த லாலிபாப் பாத்தியா? ஓ. இது நான் அவனுக்கு சாப்பிட கொடுத்தது. கடைசியா என்னால ஒண்ணுதான்டா பிடிக்க முடியுது. உண்மையை சொல்றா, உன்னோட அண்ணன் எங்கடா இருக்கான்? உன்னதான்டா, நான் சொல்றத ஒழுங்கா பண்றான். அப்படியாடா? அப்போ என்கிட்ட நீ சொல்ல மாட்ட, இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? காப்பாத்துங்க. ஏய் டப்ளு. அவனோட குரல் தான். நட்டாஷா, இந்த பக்கம் தான் சத்தம் கேக்குது. அவன் அந்த பக்கம் தான் இருக்கானா? வா போலாம். சரி வா. இதோ வந்துட்டடா தம்பி. டப்ளு. எப்படிடா? இது ரொம்ப சூப்பரா இருக்குல்லடா. வாயை மூடு. ஹண்டர் விக் எல்லாமே போச்சு. உனக்கு இது தேவைதான்டா, நல்லா அனுபவி. ஒழுங்கா உன்னோட அண்ணன் எங்க இருக்கான்னு சொல்லிடுறா. ஹண்டர் விக் கொஞ்சம் பொறுமையா இரு. ஏய் கொஞ்சம் பொறு. இப்படி பண்ணா நாமளும் சீக்கிரமா மாட்டிக்குவோம். நாம எப்படியாவது பிளான் பண்ணியே ஆகணும். இல்லன்னா எல்லாருமே மாட்டிப்போம். உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கு. இந்த இடத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் நல்லாவே தெரியும். மனுஷங்கள்ல குப்பையை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டு சேர்த்து வைப்பாங்க. ஓகே, அங்க போலாம். சரி, அங்க போய் செட் பண்ணலாம். ஓகே. இதான் அந்த இடம். சூப்பர் நட்டாஷா. ஸ்பிரிங் போர்டுக்கான எல்லாமே இங்க இருக்கும். ஓகே, வேலையை பார்க்கலாம். வேலை முடிஞ்சது. அவனை பிடிக்கிறதுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இதையும் அதையும் வச்சு அந்த ஹண்டர் விக்க பிடிச்சிடலாம். ஹண்டர் விக். என்னடா? நான் வருவன் நினைக்கல. டேய் அண்ணா. அடே நீயா? நானே ஒன்னதாடா தேடிக்கிட்டு இருந்தேன். நீயே வந்து வாசமா என் வலையில மாட்டிக்கிட்ட. அப்படியாடா சொல்ற? அப்ப வந்து என்ன புடி. என்கிட்டயே பெட்டாடா. உன்னைய பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா என்ன? ஆமா, இத வாங்கிக்கோ. அடே உன்ன இன்னைக்கு என்கிட்ட நீ வாசமா மாட்டடா. உன்னால முடிஞ்சா பிடிச்சு பாரு. நல்ல வேலை பண்ண பப்ளு. டப்ளு, நான் உன்னை காப்பாத்துறேன். நட்டாஷா, கவலைப்படாத, நான் வந்துட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. நட்டாஷா, நீ தான் என் ஹீரோ. ஆமா ஆமா, இந்த பார்ட் 1ல நான் தான் ஹீரோ. அடே நிக்கறியா இல்ல உன்னைய சுட்டு தள்ளவாடா? சுட்டுருவான்டா. கிட்ட வந்துட்டா. சொன்னா கேட்க மாட்டேங்கடா நீ. உன்னால என்ன சுட முடியாதுடா. நில்லுகிறல்லடா. இப்ப மாட்டலடா நீ. அப்படியே இருடா. இத நீ உன்னோட வாழ்க்கையில என்னைக்கும் மறக்கவே மாட்டடா. அடே விட்டுடுறா என்ன. ஒழுங்கா என்ன வெளியே விட்டுடுறா. எதுக்கு விடணும்? ஃளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. வாடாடா வாடாடா விட்டுடுறா. ஹண்டர் விக், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்ன வெளியே விடுறா. ஹண்டர் விக், நீ தப்பிச்சிட்டியா என்ன? ஏய் என்ன நீங்க 3 பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? ஒழுங்கா நில்லு. ஏய் ஓடாத, நில்லுங்கறல. புடிச்ச பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. ஏய் என்னைய வெறுப்பேத்துறியா நீ? ஆஹா. சரி, முதல்ல உன்னை சுடுறேன். இல்லனா நீ இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டே இருப்ப. இல்ல. என்ன இது? நட்டாஷா, நான் காப்பாத்துறேன். அப்புறம் பார்க்கலாம். என்ன பாத்தீங்களா?